தேவ பிள்ளைகளே, இந்த 2025 4வது மாதத்திலே கர்த்தர் தந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் தந்த வார்த்தை எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக தணிய கடவது என்று எபேசு சபைக்கு அன்றைக்கு பரிசுத்த பவுல் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். கோபம் ஒரு மனிதனுக்கு வரும். ஏனென்றால் நாம் மாம்சத்திலே பிறந்தவர்கள், இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். இருந்தாலும் அந்த கோபம் அன்றைய நாளிலே நம்மை விட்டு தணிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விரும்புகிறார். கர்த்தரும் விரும்புவது அதுவே. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மனிதன் அவன்தான் காயின். அவனுடைய சகோதரன் ஆபேல். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான், காயின் நிலத்தை பயிரிடுகிறான். ஆபேல் தன்னுடைய மந்தையில உள்ள தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளையும் ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று தெரிந்து அதை காணிக்கையாக செலுத்துகிறான். ஆனால் காயின் தன்னுடைய நிலத்தில் உள்ள சில கனிகளை கொண்டு வந்தான் என்று சொல்லி அதை அவன் 4:3 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஆஸ்வதித்தார், அங்கீகரித்தார். காயின் அங்கீகரிக்கப்படாததினாலே தன்னுடைய சகோதரனாய் ஆபேல் மேல் எரிச்சல்படுகின்றான், கோபப்படுகின்றான். அவனுடைய முகநாடி வேறுபடுகின்றது. இது ஆதியாகமம் 4:5 வாசிக்க முடியும். ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, காயினே, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்பதாக. ஏனென்றால் இந்த காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். அந்த ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாக இந்த அதிகாரத்திலே 10வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கோபம் ஒரு மனிதனை கொல்கின்றது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. எனவே நம்மிடத்துல எந்த வகையிலும் கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அந்த நாளிலே, அந்த நிமிடத்திலே நாம் அதை விட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். யாக்கோபு ஏசாவை 2 முறை ஏமாற்றான். ஒரு முறை பயிற்றங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே வாங்கிட்டான். இன்னொரு முறை அப்பா ஆசீர்வாதம் ஏசாவை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஆசீர்வாதத்தை இவன் தந்திரமாக பெற்றுக்கொண்டான் தன் தாயின் மூலமாக. இப்பொழுது ஏசா நினைக்கிறான், என்னுடைய தகப்பனுக்காக துக்கிக்கக்கூடிய நாட்கள் வெகு சீக்கிரத்துல வரும், நான் எப்படியாகிலும் யாக்கோபை கொன்று போடுவேன் என்பதாக இதை ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்க முடியும். இதை அறிந்த அவனுடைய தாயாகிய ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிட்டு, மகனே, நான் சொல்வதை கேளு, நீ என்னுடைய சகோதரனாகிய லாபான்கிட்ட போயிரு. ஏன்னா உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அவனத்துல இரு. உன் சகோதரனுடைய எரிச்சல் அல்லது கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததெல்லாம் அவன் மறந்த பிறகு நான் உனக்கு ஆள் அனுப்பி உன்னை அந்த இடத்துல இருந்து நான் கூட்டிட்டு வருவேன் என்பதாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43, 44, 45 வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ரெபேக்காள் அப்படி சொன்னதுதான். ஆனால் அவள் ஆள் அனுப்பி அவளை கூப்பிடுற அளவுக்கு அவ அந்த உலகத்திலே உயிரோடு இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் 2 பேரும் அண்ணனும் தம்பியும் அதுக்கப்புறமாக ஒன்று சேர்ந்தார்கள். கோபம் தணிந்தது உண்மைதான். ஆனாலும் கோபம் என்பது கொலையை கொண்டு வருகிறது, எரிச்சலை கொண்டு வருவது, தாய் தகப்பனிடமிருந்து பிரிக்கவே செய்கிறது. வேதத்திலே அழகாக ஆண்டவர் மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு 10 கட்டளைகள், கற்பனைகள். அதுல ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக என்பதாக. ஆனா கோபம் கொலை செய்ய தூண்டுகிறது. கோபத்தின் நிமித்தமாய் தாய் தகப்பன்கிட்ட இருந்து பிள்ளைகளை பிரிக்க நேரிடுகிறது. எனவே அப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாப்போம். கர்த்தருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.